Taste the Daily. பாகிஸ்தான் எல்லையோர கடல் பகுதியில் மீன்பிடி தொழில் செய்து வரும் கன்னியாகுமரி மீனவர்களை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. தூத்துக்குடி மண்டலத்திற்குட்பட்ட மீனவர்கள் தேங்காய்பட்டணம் மீன்பிடி துறைமுகத்தை தங்குதளமாக கொண்டு இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் நடப்பது தெரியாமல் எல்லையோர கடற்கரை பகுதிகளான குஜராத், மகாராஷ்டிரா உள்ளிட்ட பகுதிகளில் ஆழ்கடல் மீன்பிடி தொழில் செய்து வருகின்றனர். இதனால் மீனவர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை ஏற்பட்டுள்ளதால் அவர்களை மீட்க மத்திய அரசு விரைவாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அனல் மின் நிலையத்தில் டீசல் குழாய் உடைந்ததால் 210 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. அனல் மின் நிலையத்தில் 2 பிரிவுகள் உள்ளன. முதல் பிரிவில் 840 மெகாவாட் மின்சாரமும், இரண்டாவது பிரிவில் 600 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது. இந்த நிலையில் முதல் பிரிவில் 210 மெகாவாட் மின் உற்பத்தி திறன் கொண்ட முதல் அலகில் டீசல் செல்லும் குழாயில் திடீரென உடைந்து கால்வாய் வழியாக வெளியேறியது. இதன் காரணமாக 210 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் அண்டவாக்கம் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் இருந்து திறனற்ற திமுகவினர் மின்சாரம் திருடுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அண்டவாக்கம் மற்றும் வேடந்தாங்கல் பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதமடைந்துள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் தற்போது இந்த நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் இருந்து திறனற்ற திமுகவினர் திருட்டுத்தனமாக மின்சாரம் எடுத்து பயன்படுத்தி வருவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே இது குறித்து அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் வலியுறுத்தி உள்ளனர்.